கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு சொல்லில் வரையறுக்க வேண்டுமென்றால் அது மனக்காயங்களால் உருவான ஒரு வலிமை என்று தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு காயங்கள், அதை யாரிடம் போய் சொல்லுவது, யாரிடம் போய் நியாயங்கள் கேட்பது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள்ளேயே நீங்கள் போட்டுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருக்கும். நீங்கள் சந்தித்த கஷ்டங்கள் வெளியில் தெரியும் வகையில் கிடையாது. அது உள்ளுக்குள்ள அமைதியாகவே காயங்களை ஏற்படுத்திய ஒரு அனுபவங்களாகவே மட்டுமே தான் இன்னும் இருக்கும். அதை நீங்கள் நினைத்து பார்த்தால் கூட முடிந்து போன சில விஷயங்களை இப்பொழுது நினைத்து பார்த்தாலும் அது மனதிற்குள் ஒரு அழுத்தத்தையும், நீங்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்கள் என்பதாலேயே எல்லா விதமான சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு பெரிய அளவில் இன்னும் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வில் தான் உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது. உடைய மனக்காயங்கள் என்றால் அது வெறும் சம்பவங்கள் மட்டும் கிடையாது. பல வருடங்களாகவே சேர்ந்து கொண்ட வேதனைகள், நீங்கள் நம்பியவர்கள் திடீரென மாறிய தருணங்கள், நீங்கள் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காத ஒரு நேரங்கள், உங்களுடைய உணர்ச்சிகளை யாரும் மதிக்காத சூழ்நிலைகள், இவை எல்லாம் சேர்ந்து உங்களுடைய மனதை ஆழமாகவே காயப்படுத்தி விட்டது. இதுதான் மிகப்பெரிய உண்மை. இந்த காயங்களை உருவாக்கிய 4 முக்கியமான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். முதலாவது, நீங்கள் முழு மனதுடன் நம்பியவர். அவர் மீது நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கை என்பது உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை விட அதிகமாகவே வைத்தீர்கள். ஆனால் அவர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்து தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இழுத்துவிட்டு சென்றிருப்பார். அவர் மீண்டும் உங்களை தேடி வந்து கூட பேசியிருக்கலாம். ஆனால் நீங்கள் பேசாமல் விலகி போவது தான் இனிமேல் உங்களுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய குடும்பத்தில் இருந்த ஒருவர் உங்களுடைய உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாமல் உங்களை துன்புறுத்தி கொண்டே தான் இருந்தார்கள். நீங்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் அதை காதில் வாங்காமல், நான் சொல்வதைத்தான் நீ செய்ய வேண்டும் என்று வேலைகளை அதிகமாக கொடுப்பது, தேவையில்லாத ஒரு டார்ச்சல் செய்வது போன்ற செயல்களில் ஈடுபட்ட நபர்கள் யாரும் கிடையாது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவர். மூன்றாவதாக, உங்களுடைய அன்பை பயன்படுத்தி உங்களை விட்டு சென்றவர் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒரு நபர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. நான்காவது நபராக இருப்பது, உங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து பொறாமைப்பட்டு உங்களுடைய பாதையில் தடைகளை இப்படியாவது கொண்டு வந்து வைத்துவிட வேண்டும், இவன் வாழ்க்கைக்குள்ள முன்னேறவே கூடாது என்று நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். எனவே இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். இந்த 4 அனுபவங்களும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒருபோதும் மறக்க முடியாத விதத்தில் தலைகீழாகவே மாற்றிவிட்டது என்பது தான் மிகப்பெரிய உண்மை. நீங்கள் இருந்த மனிதர் இப்போது நீங்கள் ஆகியிருக்கக்கூடிய மனிதராகவே இப்பொழுது மாறியிருக்கலாம். இரண்டுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. முன்பு எளிதில் நம்பிய நீங்கள் இப்பொழுது யாரையும் சுலபமாக நம்ப மாட்டீர்கள். முன்பு அதிகமாக பேசின நீங்கள் இப்பொழுது அமைதியை தேர்வு செய்வீர்கள். எங்கு சென்றால் அமைதி கிடைக்கும், எங்கு சென்றால் நல்லது நடக்கும் என்று நீங்களே யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆனால் கடவுள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி சோதனை கொடுக்கிறார் என்று நீங்கள் எண்ணிய தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? கடவுள் உங்களை தண்டிக்கவில்லை, அவர் உங்களை வலிமையான ஒரு நபராக உருவாக்கி கொடுக்கிறார் என்பதை இப்பொழுது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மற்றவர்களை விட அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார், ஒரு நல்லதையும் தேடி கொடுக்க போகிறார், அதுதான் என்று அர்த்தம். எனவே முடிந்த அளவுக்கு கடவுள் உங்களை எவ்வளவு சோதித்தாலும் அதை நீங்கள் தாங்கிக் கொண்டு வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து வந்தாலே போதும். அதுவே உங்களை இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை இனிமேல் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல அதிசயமான ஒரு திருப்பங்கள் நிறைந்ததாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீர்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அழகு என்பதை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்களை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்துவிடும்.
உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் என்பது தெளிவாகவே இனிமேல் தெரிய தொடங்கும். இதுவரை உங்களை விமர்சித்தவர்கள் இப்பொழுது உங்களை பார்த்து ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அந்த முன்னேற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையவை இனிமேல் அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். இப்போது உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நீங்கள் அமைதியாக உழைத்ததின் பலன் இப்பொழுது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இவன் இதுவரைக்கும் ஏன் அமைதியாக இருந்தான் என்பது பற்றி இப்பொழுது தான் தெரிகிறது என்றெல்லாம் உங்களை பற்றி இப்பொழுது பேசத் தொடங்குவார்கள். உங்களை விட்டு சென்றவர்கள், உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள், அவர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நேரங்கள் இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இருந்தாலும் அந்த நேரத்தையும் காலத்தையும் இனிமேல் மற்றவர்களுக்காக நீங்கள் செயல்படுத்தாமல் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். சிலர் நேரடியாக வந்து பேச முயற்சிப்பார்கள் கூட. ஆனால் இந்த முறை நீங்கள் முடிவெடுப்பது உங்களுடைய மதிப்பை வைத்துத்தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் விட்டுப்போன நபர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்க்கக்கூடாது. மதிப்பை எப்படி உயர்த்த வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான ஒரு நாட்களாகவே இருக்கும். உங்களை தேடி பண வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் தொழில் முன்னேற்றங்கள் என எல்லாமே இப்பொழுது வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு உங்களுடைய கதவை தட்டும். அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து சென்று அது மென்மேலும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய நபர் இப்பொழுது வரப்போகிறார். இந்த நபர் ஒரு சாதாரணமான ஒரு நபராக வரமாட்டார். அவர் உங்களுக்கு மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவே நிச்சயமாகவே கிடைப்பார். உங்களுக்கு இருந்த காயங்களை மெதுவாகவே அவர் ஆற்றுவார். அந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையை உள்ளிருந்து நிச்சயமாகவே மாற்றிக் கொடுக்கும். கடவுள் உங்களுக்கு தரப்போகின்ற பெரிய ஒரு மாற்றங்கள் என்ன தெரியுமா? நீங்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நிலைமைகளை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறார். அது பணம் மட்டும் கிடையாது, மன அமைதி, நல்ல உறவுகள், நம்பிக்கையுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை என அனைத்தையும் உங்களுக்குள்ள இப்பொழுது தேடி கொடுப்பார். அவர் தேடி கொடுக்கிறாரா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் மற்றவர்களை விட அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றால் அவர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறார். ஒரு நல்லதையும் தேடி கொடுக்க போகிறார், அதுதான் என்று அர்த்தம். எனவே முடிந்த அளவுக்கு கடவுள் உங்களை எவ்வளவு சோதித்தாலும் அதை நீங்கள் தாங்கிக் கொண்டு வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து வந்தாலே போதும். அதுவே உங்களை இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை இனிமேல் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல அதிசயமான ஒரு திருப்பங்கள் நிறைந்ததாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீர்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்று. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் தான் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அழகு என்பதை சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டங்களை நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் என்பது தெளிவாகவே இனிமேல் தெரிய தொடங்கும். இதுவரை உங்களை விமர்சித்தவர்கள் இப்பொழுது உங்களை பார்த்து ஆச்சரியப்படவும் ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றங்கள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும். அந்த முன்னேற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையவை இனிமேல் அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். இப்போது உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். நீங்கள் அமைதியாக உழைத்ததின் பலன் இப்பொழுது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இவன் இதுவரைக்கும் ஏன் அமைதியாக இருந்தான் என்பது பற்றி இப்பொழுது தான் தெரிகிறது என்றெல்லாம் உங்களை பற்றி இப்பொழுது பேசத் தொடங்குவார்கள். உங்களை விட்டு சென்றவர்கள், உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள், அவர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நேரங்கள் இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இருந்தாலும் அந்த நேரத்தையும் காலத்தையும் இனிமேல் மற்றவர்களுக்காக நீங்கள் செயல்படுத்தாமல் உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் இனிமேல் எல்லாமே நல்லதாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். சிலர் நேரடியாக வந்து பேச முயற்சிப்பார்கள் கூட. ஆனால் இந்த முறை நீங்கள் முடிவெடுப்பது உங்களுடைய மதிப்பை வைத்துத்தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் விட்டுப்போன நபர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர்க்கக்கூடாது. மதிப்பை எப்படி உயர்த்த வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டு நடந்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான ஒரு நாட்களாகவே இருக்கும்.
உங்களை தேடி பண வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் தொழில் முன்னேற்றங்கள் என எல்லாமே இப்பொழுது வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு வாய்ப்பு உடைய கதவை தட்டும். அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய பாதைக்கு அழைத்து சென்று அது மென்மேலும் நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய நபர் இப்பொழுது வரப்போகிறார். இந்த நபர் ஒரு சாதாரணமான ஒரு நபராக வரமாட்டார். அவர் உங்களுக்கு மனதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நபராகவே நிச்சயமாகவே கிடைப்பார். உங்களுக்கு இருந்த காயங்களை மெதுவாகவே அவர் ஆற்றுவார். அந்த சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையை உள்ளிருந்து நிச்சயமாகவே மாற்றிக் கொடுக்கும். கடவுள் உங்களுக்கு தரப்போகின்ற பெரிய